நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி, ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 4:52 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 9:04 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று காலை 11:48 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 9:04 வரை சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:04 வரை சதயம், பின்பு போராட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள், இன்று நீங்க சில இடங்கள்ல செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். செயல்களில் தற்காப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். எவருக்கும் தகுதிக்கு மீறிய வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உருவாகின்ற குளறுபடிகளை சரி செய்திட வேண்டும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அளவான பண வரவு கிடைக்க கொடுங்க. வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வீண் அலைச்சலும் வேலை பலவும் இருக்கக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருப்பவருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவார்கள். அடுத்த ஒரு விஷயங்கள்ல தலையிடுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் இன்று எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க பாருங்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் தயவு செய்து வேண்டாத வகைகளில் ஈடுபட வேண்டாம். இன்று அதிகப்படியான பணி சுமை இருக்கும். என்று காதலை பொறுத்தவரை சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதல் கைகூடுமா கூடாதா என்ற குழப்பத்தை ஏற்படுத்தும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மற்றவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிறப்பான தருணங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு ஏதேனும் மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. பரணி இன்று கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பெற்றோர்கள் சொல்கின்ற அறிவுரையை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். மனம் இன்று அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அதனை மட்டும் கொஞ்சம் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி ஏற்பட கொடுங்க. கிருத்திகை முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். இன்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு முடிவுகளில் தெளிவு ஏற்பாடும் நாளாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு கிடைக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியும். ரிஷபம் ராசினியர்கள், இந்த இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. தியாக மனதுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். தொழில் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். தொழிலில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தின் முக்கிய தேவைகளை நிறைவேற்றி விடுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்க கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. இன்று தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். புது புது ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். சரக்குகளை வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிர்பார்த்தபடி பணம் கண்டிப்பாக இருக்குங்க. சிரமங்கள் படிப்போல் விலகி செல்லக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகளும் கண்டிப்பாக பெற கொடுங்க. தடைகளும் ஓரளவு விலகி செல்லக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு எதிலும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க.
புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லும். பதட்டம் வேண்டாம். இன்று மாணவர்கள் நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பெரியவர்களுக்கு நீங்க மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். கல்வியில் உங்களால சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக பொறுப்புகள் கூடும். மனோ தைரியம் உண்டாகக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க விடாபடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொன்ன வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று தைரியமாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமை வேண்டும். ரோகிணி. விருப்பமான உணவுகளை உண்டு மழவர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கக்கூடும். நல்லது செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் புத்துணர்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். மிருக சிரிஷம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரிவடைய கொடுங்க. காரியங்களும் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை எது கண்டிப்பாக மாறும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று ஓரளவு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சிகள்ல கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் எல்லாம் அமைந்துவிடக்கூடும். நட்பு வட்டமும் கண்டிப்பாக விரிவடையக்கூடும். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சங்கடமான சில சூழல் நிலவினாலும் அதுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். மற்றவருடன் பெருமையுடன் செயல்படுவீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு கூடுதலாகவே பணிபுரிவீர்கள். பண செலவில் சிக்கனத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு சாந்தத்தை கொடுக்குங்க. இன்று வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். களைப்பு, பெத்த நோய் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீண் மனக்கவலை கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் விவகாரங்களில் தடுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். வெளிவட்டார தொடர்புகளில் கவனம் இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு சந்தோஷமான நிலை காணப்படக்கூடும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் மூலமும் உதவிகள் கிடைக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. இன்று பெண்கள் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. பெண்களுக்கென்று மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். முன்னோர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. இன்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். காதில் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் சுலபமாக எதிலும் ஜெயிக்க முடியுங்க. எல்லா வகையிலும் நல்லது ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வெளி உலக தொடர்புகள் கண்டிப்பாக விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். சொன்ன சொல்லை இன்று நீங்க எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். பல நெருக்கடியை தாண்டி வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கும். சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பமான உணவுகளை இன்று நீங்க உண்டு விழுவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்களை மேற்கொள்வீர்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்க்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். வீண் விவாதங்கள் மட்டும் தவிர்ப்பது மிக நல்லது. யாருக்கும் தயவு செய்து வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அளவான பண வரவே இன்று கிடைக்க கொடுங்க. வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று மற்றவர்கள் நலன் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும்.
இன்று பண வரவு உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. உங்கள் நலம் விரும்புவரை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அன்றாட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். ஆடம்பர பொருள் சேர்க்கை இன்று ஏற்பட கொடுங்க. ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். தொழில் வியாபார வளர்ச்சியில் புதிய பரிமாணம் ஏற்படக்கூடும். தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. கூடுதல் சொத்து வாங்க அனுகூலம் ஏற்படக்கூடும். இன்று எடுத்த வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பல தடங்களையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அழிந்து திரிந்தும் சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எதிலும் கவனம் இருந்தால் வெற்றி இருக்கும். வீண் செலவுகள் ஒரு பக்கம் உண்டாகும். மற்றவர்களால் மன கஷ்டம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. அடுத்தவர்கள் கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. தொழில் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் மன மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம், அமைதி வேண்டும். பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று மாணவர்களுக்கு தைரியமான முடிவுகளை வெற்றி இருக்குங்க. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் உங்களால் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று புதிய பரிமாணம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். மனம் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. உங்கள் நலம் விரும்பு வரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்றாட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம் குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். வாய்ப்புகள் அனைத்தும் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். புதிய பரிமாணம் ஏற்படக்கூடும். தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழலும் என்று வெளிப்படக்கூடும். ஆயில்யம் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. அன்றாட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் நலம் விரும்பு வரை சந்திப்பீர்கள். மன கஷ்டம் ஏற்பட்டால் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் ஏற்படக்கூடும். நிலைவு பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். உங்களை சிலர் ஏளனமாக பேசக்கூடும். பணியை நிறைவேற்றுவதில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். இலக்கு படிப்படியாக பூர்த்தியாக கொடுங்க. முக்கிய செலவுகளுக்காக கொஞ்சம் நீங்க பணம் தேவைப்படக்கூடும். கடன் பெறுவீர்கள். உணவு உண்பதில் கட்டுப்பாடு இருக்கட்டும். இன்று தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பழைய பாக்கிகளை கண்டிப்பாக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். திட்டமிட்ட வகையில் எல்லாம் உங்களுக்கு சிறப்புடன் நடைபெறக்கூடும். தொழில் போட்டிகள் ஓரளவு கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் ஈடுபடுவீர்கள். செய்கின்ற வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தொட்டக்குறை விட்டக்குறை அனைத்தையும் நீங்க சரி செய்து விடுவீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக உதிக்கும். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது ஓரளவு துளங்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை நாட்டம் செல்லக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கொஞ்சம் கவனமாக முடிவெடுங்கள். பொறுமையாக முடிவெடுங்கள். அவசரமும் பதட்டமும் வேண்டாம். பிடிவாத குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. கல்வியில் மட்டுமே கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். உயர்கல்வி பற்றிய சந்தேகம் ஏதேனும் இருப்பின் அதனை சரி செய்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கக்கூடுங்க. நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கக்கூடும். எதையோ நினைத்து குழம்பி போயிருப்பீர்கள். கொஞ்சம் சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுங்கள். உடல் சார்ந்த பகுதிகளில் வலி இருக்கும். மனம் சார்ந்த வலிகளும் கொஞ்சம் இருக்குங்க. இன்று ஓரளவு குடும்ப பலம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பூரம். நெருக்கடியான சூழலில் நண்பர்கள் உதவியாக இருக்க கொடுங்க. பேச்சு மட்டும் குறைத்துக் கொண்டு பேசுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. உங்கள் நலம் விரும்புவரை இன்று நீங்க சந்திப்பீர்கள். அன்றாட பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தொழிலும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. கூடுதல் சொத்து சேர்க்கை என்று ஏற்படும் கூடும். இன்று உங்களுக்கு நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. உத்திரம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவில் மட்டும் தவிர்த்து விட வேண்டும். இன்று நெருக்கடிகளை சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. இன்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். நேர்மை நிலைநாட்டிக் கொள்வது உங்க கையில் உள்ளது. சிலர் உங்களிடம் வேண்டுமென்றே பணம் கேட்டும் தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விடுங்க. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். கன்னி ராசினியர்கள். இந்த விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து விட முடியும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்வது சிறப்பு. சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தொட்டக்குறை விட்டக்குறை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். எதிலும் பொறுமையாக ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நீங்கள் விரும்பும் சிலர் உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். சிலர் உங்களை ஏளனமாக பேசுவார்கள். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். நிலுவை பணிகளை முற்றிலுமாக நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபாரம் செழிக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. பண பரிவர்த்தனை இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இன்று இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்திலும் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடும். உங்களை பற்றி தவறான எண்ணம் கொண்டவர்கள் உங்களை இப்பொழுது பாராட்டக் கொடுங்க. பெரிய பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் இருந்தால் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கோபப்பட வேண்டாம். பொதுவான விஷயங்களை மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பனை போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டாலும் திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். அரசியல் சார்ந்த விஷயங்களை முன்னேற்றம் இருக்கும். தாமதமான காரியங்களை வெற்றி இருக்கும். எதிலும் உங்களுக்கு சூடு பிடிக்குங்க. இன்று உங்களுக்கு முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று பெண்கள் நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முழு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் மட்டும்தான் குழப்பத்தை கொடுக்கும், சிரமத்தை கொடுக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதல் கொஞ்சம் விட்டுப்பிடியுங்கள், எல்லாம் சரியாகும். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. வாழ்க்கையை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்ளக்கூடும். மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கும். வெற்றிகள் சுலபமாக கிடைக்கும். பெற்றோரிடம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருங்க. பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட இல்லைங்க. சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கெட்ட கொடுங்க. அஸ்தம். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பங்கு சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். தேவையான பண தேவைகள் கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல முறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி உண்டாக கொடுங்க. என்று நீங்க உங்க உடைமைகளை மட்டும் சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. நண்பர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வார்கள். நேர்மையுடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். அடுத்தவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் நாள் என்றே சொல்ல முடியும். பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். அவரிடம் முன்கோபம் ஏதும் காட்ட வேண்டாம். துலாம் ராசினியர்கள். இன்று நட்பு ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும்.
உடைய பிரச்சனைகளை மட்டும் பிறரிடம் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலையை உண்டு நிற்பது நல்லது. சிலர் கேலி கிண்டல் பேச்சுக்களுக்கு உள்ளாக கொடுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். பயம் அறியாமல் செயல்படுவது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் அதனை யோசித்து பேசுங்கள். பிடிவாத குணத்தை முற்றிலும் அகற்றிவிட வேண்டும். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். நியாயமான விஷயங்களை மட்டும் கருத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்திடம் சில்லறை சண்டைகள் ஏற்படக்கூடிய சொல் உருவாக கொடுங்க. அடுத்தவரின் பிரச்சனைகளை தள்ளுவதை தவிர்த்து விட வேண்டும். தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடும். இன்று உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்த பிரச்சனையும் கண்டிப்பாக தீருங்க. மேல் அதிகாரியுடன் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைதிவிடக் கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். தன்னம்பிக்கை தொழில் விடக்கூடும். காதல் மட்டும்தான் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். காதலில் நீங்க ஈடுபடும் பொழுது தயவு செய்து புரிந்து கொண்டு பேசுங்கள். பிடிவாத குணத்தை விட்டுவிடுங்கள். அப்படி இல்லையே 2-3 நாட்களுக்கு காதலை பற்றி பேச வேண்டாம். என்று மாணவர்கள் தனித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாணவர்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைகள் ஏற்படுத்தியவர்கள் தானாக விலகி செல்ல கொடுங்க. சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு வெற்றி இருக்கும். இருந்தாலும் பார்த்து பக்குவமாக எதையும் பேசுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. நட்பு வட்டம் விரிவடையும் நாளென்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சுவாதி. குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். கோபமாக பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். சில நேரங்களில் உங்களுக்கு மனம் கொஞ்சம் அலை பாய்ந்து கொண்டிருக்கும். தெய்வ பக்தியும் கூடுங்க. முடிஞ்சா குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வர பாருங்கள். விசாகம். செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். கொடுத்த பாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடுங்க. சுமூகமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கோபமாக பேசுவதை தவிர்த்து விடுங்கள். இன்று உங்களுக்கு மனம் கொஞ்சம் கவலையாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கும். சம யோசிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வெட்டுக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக எழக்கூடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். அது இன்று மட்டுமில்லை, என்றுமே. முக்கிய பணிகள் சிறப்பாக நிறைவேறும். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். தயவு செய்து காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை கவனம் கொள்ளுங்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. கூடுமானவரை பிரச்சனைகளை சரி செய்ய பாருங்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். உபரி பண வருமானம் கிடைக்குங்க. உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கலைக்கட்டும். என்ற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கொடுக்கும். எதையும் ஆராய்ந்து முடிவுகள் எடுப்பது நல்லது. பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்குங்க. கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். எல்லோரும் மத்தியிலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நிதானமான சூழல் வெளிப்படக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கவனமாக எப்பொழுதும் போலவே பேசுங்கள். இன்று பெண்கள் நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். பெண்களுக்கு இன்று முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் சில நெருக்கடிகள் இருக்கும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். பிடித்தமான கல்வியை கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கெல்லாம் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். முக்கியமாக மாணவர்கள் பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணிகளை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். அனுஷம். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கேட்டை. நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். துணிந்து எடுக்கும் முடிவில் வெற்றி ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று நீங்க அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. சம யோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிக உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். தொழில் வியாபார நெருக்கடிகளை எப்படியும் சமாளித்து விடுவீர்கள். இன்று எளிமையாக நீங்க எல்லோரிடமும் நடந்து கொள்வீர்கள். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். ஆதாய பண வரவும் கிடைக்கக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வெகு நாள் வாங்க நினைத்த பொருளையும் வாங்க முடியுங்க. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். அடுத்தவருக்கு உறுதுணையாக காணப்படுவீர்கள். இன்று மன துணிவு அதிகரிக்க கூடுங்க. பண வரவு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கக்கூடும். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். தேவையான பண தேவைகள் இன்று கண்டிப்பாக இருக்கும். இன்று எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பதில் வல்லவராக காணப்படுவீர்கள். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. சிறு சிறு தொல்லைகளை சமாளிக்க வேண்டிய சூழலும் இருக்கும். புதிய நண்பருடன் பழகும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். மற்றவருடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை நீங்க தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடும். வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நிறைவேறாத காரியங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கணவரிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். என்ன செய்யலாம் என்று தெரியாமல் குழம்பி போயிருப்பீர்கள். இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். காதல்ல பிடிவாதத்தை விட்டுவிடுங்கள். இன்று மாணவர்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். முக்கியமாக அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். அவர்கள் சொல்கின்ற நல்ல விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றி விட முடியுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. அடுத்தவரிடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். இன்று முடிவுகளில் தெளிவு ஏற்பட கொடுங்க. புதிய நண்பருடன் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். போராட்டம். புது புது தொல்லைகளை நீங்க சமாளிக்க வேண்டியிருக்கும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு எதையும் யோசித்து பேசுங்கள். யோசித்து செய்யுங்கள். யாருக்கும் வீணான வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். மனசுக்குள்ள ஒருவித மகிழ்ச்சியும் இருக்குங்க. நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உத்திராடம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடுங்க. எதையும் பேசி தீர்த்துக் கொள்வதுதான் மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். முடியாத காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு மட்டும் கொடுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. முடிந்தால் குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். அது உங்களுக்கு மன அமைதி ஏற்படுத்தும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள். இந்த வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. மனம் கொஞ்சம் அமைதி அடையக்கூடும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். நேர்மையான குணத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். நண்பர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். தொழில் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க.
போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. பணியாளர்களுக்கு பாராட்டும் வெகுமதியும் கண்டிப்பாக கிடைக்கும். வீண் பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடுங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். பாதுகாப்புடன் இன்று நீங்க எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வியாபார போட்டிகள் கண்டிப்பாக குறையுங்க. எல்லா துறைகளிலும் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். பெண்கள் எதுவும் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற முரட்டு தைரியம் வேண்டாம். காதலில் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கும். அமைதி காண வேண்டும். விட்டு கொடுக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று செய்யும் வேலைகளில் உங்களுக்கு கவனம் வேண்டும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்வீர்கள். வீண் பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். முக்கிய முடிவில் உங்களுக்கு தாமதம் ஏற்பட கொடுங்க. நல்லவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது உங்க கையில் உள்ளது. திருவோணம். தாய் தந்தையருக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வீண் பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி செல்ல கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. அவிட்டம். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயர கொடுங்க. எதிலும் உங்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடும். நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். இன்று முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எல்லா கஷ்டங்களும் கண்டிப்பாக தீருங்க. எல்லா துறைகளிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளில் முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டி காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயர கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் இன்று நீங்க காப்பாற்றி விட முடியும். தொந்தரவுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கின்றது. முக்கிய பணிகளில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் ஆரவாரத்தை தவிர்க்க வேண்டும். பண வரவு குறைந்த அளவில் கிடைக்க கொடுங்க. வாகனத்தில் மிதவேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். இன்று ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். அதை செயல்படுத்துவதில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. மற்றவருடன் கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தொழில் வியாபார நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். தாமதம் ஏற்படுத்திய காரியங்களை வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்பட கொடுங்க. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. என்ன ஒன்று சந்திராஷ்டிரம் முடியட்டும். எதையும் நீங்க அப்புறம் செய்யலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க நல்லவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறுங்க. திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். காதல் குழப்பத்தையே கொடுக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். நண்பர்களுடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உடன் இருப்பது நல்லது. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். அடர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்.
அபிட்டம். இன்று உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்குங்க. போராட்ட குணமும் வெளிப்படக்கூடும். உற்சாகமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடுங்க. செயல் திறமை வெளிப்படக்கூடும். சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடும். சதயம். முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. தெளிந்த நீருடை போல் மனம் காணப்படக்கூடும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். இன்று உங்களுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அறிவுத்திறனும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உங்களின் செயல்திறனை பார்த்து சிலர் பொறாமைப்படக்கூடும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க வியாபார நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். மீனம் ராசினியர்கள். இந்த மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அதிக உற்சாகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். புது புது விஷயங்கள்ல ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். தொந்தரவு ஏற்படுத்தியவர்கள் உங்களை இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடுங்க. உங்களின் செயல்திறனை பார்த்து சிலர் பொறாமைப்படக்கூடும். சொந்த பணியில் மிகவும் கவனமுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க மாற்று உபாயம் உதவக்கூடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். மனைவியின் கருத்து குடும்பத்தில் ஒற்றுமையை வளர்க்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை கொஞ்சம் சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவருடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு நீடிக்கும். விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கட்டுக்கோப்பான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக இருக்க கொடுங்க. எடுத்தும் கௌத்தமின்றி எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பிரச்சனைகள் இல்லை. அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். அதே போல் உங்களுக்கு டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்குங்க. நல்லவர்கள் நட்பாகும் நாள் என்று கூட சொல்ல முடியும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஆக்ரோஷமாக செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முடியாத காரியங்கள் கூட முடிவு கிடைக்குங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுவீர்கள். வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். காதல்ல இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். இன்னும் 2-3 நாட்கள் போகட்டும். பின்னர் நாம முடிவெடுத்துக் கொள்ளலாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். எடுக்கும் முடிவுல மிக தெளிவாக எடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று புது புது யோசனைகள் கண்டிப்பாக தோன்றுங்க. கண்டிப்பாக டெக்னிக்கல் சார்ந்த துறைகளில் வெற்றி பெற முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று மனம் உங்களுக்கு இனிமையாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழலும் அற்புதமாக இருக்கின்றது. அடுத்தவரிடம் இன்று நீங்க தயவு செய்து பிடிவாத குணத்தை விட்டு விடுங்கள். பலபலவென்று பேச வேண்டாம். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். மனசாபங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. இன்று உங்களுக்கு தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. சேமித்து வைத்த பணமும் செலவாக கூடும். தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. உத்திரட்டாத்தி. மனம் தெளிந்த நூறுடை போல் காணப்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருப்பது நல்லது. எல்லாவற்றிலும் சுமூகமான உறவு இருக்கும். இன்று உங்களுக்கு மனம் கொஞ்சம் சந்தோஷம் அடைய கொடுங்க. எதையோ சாதித்த போல் உணரக்கூடும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். ரேவதி. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் செயல்பாடுகள் இருக்கும். என்ன ஒன்று, அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். இதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டுவீர்கள்.
இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.